இன்னைக்கு அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முதியோருக்கான விழிப்புணர்வு முகாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம போன் மாஸ் டென்சிட்டியை பார்த்துருக்கோம். இதில் ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ போன் டென்சிட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய அந்த மாஸ் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த அடர்த்தி குறையும் போது நமக்கு அந்த டயட்லேயே நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம், யோகா பயிற்சி மூலயமா, எக்ஸசைஸ் தெரப்பி மூலயமா, மூச்சு பயிற்சி மூலயமா இதெல்லாம் எப்படி நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு முகாம் இது. இதில் நம்ம அந்த போன் டென்சிட்டி பார்க்கும்போது அதோடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இப்போ நமக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்குது, -1 வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல். இதே நமக்கு 3 புள்ளிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கீரைகள், பழங்கள், காய்கறிகள், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், இப்போது பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது மூலயமா, நட்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா, ஸோ இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் சூரிய சிகிச்சை அப்படின்றது கொடுப்போம். அது மூலயமா விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கால்சியம் அப்சார்ப்ஷனை அதிகரிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும், அவங்களுடைய போன் டென்சிட்டி அவங்க செக் பண்ணிவிட்டு இன்னும் அவங்க எப்படி அவங்களுடைய டயட்லையும் எக்ஸசைஸ்லையும் மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு முகாமாகவே இருந்துச்சு. அடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா கண்களுக்கு கண் பரிசோதனை நம்ம பண்ணுறது மூலயமா அவங்களுடைய அந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு கண்ணில் புற இருக்கா, அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் நான் இயற்கை மருத்துவத்தில் ஐரிஸ் டயக்னோசிஸ்ன்றது மூலயமா அவங்களுடைய உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண் விழி மூலயமாவே நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அவங்களுக்கு ட்ராட்டக்கா அப்படின்ற ஒரு செஷனை நம்ம மக்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பு பயிற்சியாகவே கொடுத்தோம். இதில் அவங்க ஐ எக்ஸசைஸும், கலர் விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் அந்த கேண்டில், அதாவது மெழுகுவத்தியோடைய அந்த தீபத்தை நோக்கி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது அவங்களுடைய விழியோடைய அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், கண் பார்வை நல்லா எந்த பிரச்சனையும் வராமல் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட், அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் ஆகும். இப்போது ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய தொந்தரவு, குறிப்பாக கண் பார்வை குறையுது, மேக்குலர் டிஜெனரேஷன் ஏற்படுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த கேட்ராக் டெவலப் ஆகிறது. ஸோ இது எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்லேயும் அதே நேரத்தில் அவங்க இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த முகாமில் நம்ம குறிப்பாக அவங்களுக்கு பயிற்சியாகவே ஒரு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அவங்க ரெகுலராக இந்த மாதிரி அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ரெகுலராக அவங்க எடுக்கும் போது அவங்க நாளைக்கு அறுவை சிகிச்சைன்ற ஒரு விஷயம் இல்லாமல் அவங்களுடைய கண் பார்வையை மேன்மைப்படுத்திக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரல் ஹைஜீனும் நம்ம ரெகுலராக செக் பண்ணுறோம். ஸோ அதில் அவங்களுக்கு ஏதாவது பல் சொத்தை இருக்குது, இல்லை வாயில் ஹைஜீன் சரியாக இல்லை, இப்போ டயபெட்டிக்காக இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சலைவேஷன் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா அது காந்தக தண்ணி அவங்க ரெகுலராக எப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணியில் நம்ம காந்தகத்தை வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த தண்ணி சார்ஜ் ஆகும். ஸோ ரெகுலராக நம்ம கார்கிள் பண்ணும்போது நம்மளுடைய கம்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த முகாமில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக நம்ம கொடுத்துருக்கோம். என்ன டயட் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கை உணவே நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அது எப்படி செய்யணுன்ற டெமோவையும் கொடுத்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது மூலயமா வீட்டில் இந்த மாதிரி வயசானவங்க ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு, குறிப்பாக நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், மூட்டு வாதம், இடுப்பு வலி, கழுத்து வலி, அதே நேரத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா உடல் பருமன், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எளிமையாக வீட்டில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது, மருத்துவரை அவங்க எப்படியெல்லாம் ரெகுலராக பார்க்கறது மூலயமா அவங்க பிரச்சனையை கண்ட்ரோல்லையே வச்சுருக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த முகாமில் அவங்க பயனடைஞ்சாங்க.